ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சுடா? என்னக்கா சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குக்கா என் வாழ்க்கை முழுக்க. அதனால் நான் வாழ்கிறதுக்கு சாகிறதே மேல்னு எனக்கு தோணுதுக்கா. அதான் எப்படி சாகலான்னு யோசிச்சுட்ருக்கேங்க்கா. அப்படி என்னடா சாகுற மாதிரி உனக்கு பிரச்சனை? சாகுற அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்கக்கா? எனக்கு எல்லாமே பிரச்சனைக்கா. வேலைக்கு போனால் வேலையில் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் அதை விட பெரிய பிரச்சனை, என் சரீரத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இப்படி நான் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனைகள் மட்டும்தாக்கா மிஞ்சுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஒரு வாழ்க்கையை வாழணுமா? இந்த வாழ்க்கையை அதுக்கு சாகிறது எவ்வளோ ஈஸி இல்லைக்கா. அதான் நான் செத்துடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேங்க்கா. சாகிறதுக்கு இத்தனை காரணங்கள் இருக்கிறப்ப வாழ்கிறதுக்கு உனக்கு ஒரு காரணம் கூட கிடைக்கலையாடா? இல்லைக்கா, வாழ்க்கை முழுக்க எல்லா காரியத்துலையும் எனக்கு டிப்ரெஷனே இருக்கிறப்ப எனக்கு ஒரு ரீசனும் எனக்கு இல்லையேக்கா நான் வாழ்கிறதுக்கு. புரியுது. அக்காவுக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையில் நான் வாழ்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிருக்கேன் இல்லையா? பாடுகளை சந்திச்சிருக்கேன். அப்போ நீ சொன்ன மாதிரி நானும் சொல்லியிருக்கேன்டா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறத விட சாகிறதே நல்லா இருக்கும். இவ்வளோ பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் என்னால் வாழ முடியாது, அதனால் சாகிறது தான் நல்லதுன்னு நான் முடிவு எடுத்துருந்துருக்கேன்டா. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இயேசுங்கிற தெய்வம் உள்ளே வந்தாருடா. அவர் என்னை பார்த்து கேட்டார், உன் காலத்துக்கு முன்னாடியே நீ ஏமா சாகணும்னு கேட்டார். நான் சொன்னேன், இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நான் உயிர் வாழ முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்னோட பேசினாடா, உன் பாரத்தை என் மேலே வச்சிரு, நான் உன்னை ஆதரிப்பேன்னு சொன்னாடா. அவருடைய வார்த்தையை நம்பி என் வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைச்சிடா. அவரை இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னை நல்லா வாழ வச்சிட்ருக்காருடா. கண்டிப்பாக உன்னையும் வாழ வைப்பாருன்னு நான் நம்புறேன்டா. அப்படியாக்கா? அப்போ இந்த மன பிரச்சனை, இந்த டிப்ரெஷன்லாம் இல்லாமல் நான் நிம்மதியாக வாழ முடியுமாக்கா? இயேசு உன்னோட இருந்தால் கண்டிப்பாக நீயும் நல்லா வாழ முடியும்டா. அப்போ நான் ஒரு தடவை நான் இந்த இயேசுவுக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுத்து பார்க்குறேன்க்கா. என் வாழ்க்கை மாறுதானே? கண்டிப்பாடா. என்னங்க, நீங்களும் எங்களை மாதிரியே இந்த மாதிரி பாதையில் நடந்து வரீங்களா? அப்போ நீங்களும் ஒரே ஒரு தடவை உங்கள் வாழ்க்கையை இயேசு கிட்டத்தில் ஒப்படைத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையும் மாறும்.